இங்க இருந்து நான் வீட்டுக்கு போறதுக்காக போவேன். நான் பஸ் புக் பண்ணிட்டேன். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே வருது. அங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர்கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. என்ன சாப்பிட்டா நீ நகா சாப்பிட்டு நீ நகா சாப்பிட்டுக்கணும். நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது நான் என்ன சாப்பிடுறேன்னா அது ஏன் அவுப்பு ஏன் விருப்பம் கிடையாது. அது எனக்கு என்னன்னு தெரியல. பஸ்ஸுக்கு நான் என்ன புக் பண்ணிருக்கேன், எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே வருது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்க சார்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. நான் நீங்க என்னக்கா சாப்பிட்டுருக்கீங்க தம்பி, நான் என்ன சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி சார் முறையான பதிலா இருக்கும்? எப்படி முறையான பதிலா இருக்கும்? நீங்க சொல்லுங்க. இந்த பதிலா உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முறையான பதிலா? சார் நான் பஸ் புக் பண்ணது லாஸ்ட் வீக்கே பண்ணிட்டேன். பெரம்பலூர் போனோம். நான் பண்ணது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே பண்ணது. இங்கே வந்து 9:30 வந்துட்டேன். மெசேஜ் வரலன்றனால வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. எல்லா இடத்துல கேட்டாச்சு, பட் ரெஸ்பான்ஸ் இல்ல. வந்துரும் வெயிட் பண்ணுங்க, வந்துரும் வெயிட் பண்ணுங்க. அவர்கிட்ட எப்படிங்க பேச முடியும்? ஒருத்தர் பேசினாரு, இவர் பேசினாரு, அடுத்து இன்னொருத்தர்கிட்ட பேசுறதுக்குலாம் அவர் ரெடியா இருக்க முடியாதுல்ல. அவரும் பிஸியா இருப்பாரு. இவங்க தான் பதில் சொன்னாங்க, அதிகாரிங்க தான் பதில் சொன்னாங்க. வருங்கிறாங்க, வண்டி கேஸ் போட்டுட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, வண்டி வருங்காங்க. இப்ப மினிஸ்டர் கேட்டது வண்டி வந்து நான் போய் பார்த்தேன், வண்டியே வருது. இப்ப வந்தா கூட எங்க போய் கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. இப்ப அந்த அமௌண்ட் போனா போகுதுன்னா வேற பஸ் ஏறி போனா கூட போய்க்கும். வேற பஸ் இருக்கு, நாங்க என்ன பண்றது? கேக்குறவங்க காசு கொடுத்தா பண்றாங்க. கொஞ்சம் பொறுமையா அதிகாரிகள் யாரா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போயாரு. செல்போன்